என்ன சிஎம் சார் பயமா? அப்புறம் ஏன் சார் எங்கே போனாலும் திமுகன்ட்டு இருக்கீங்க? ஏதோ க்ரீன் ட்ரெஸ் போட்டு இங்கேருந்து ஓடி வந்த மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் திருச்சியில் தேங்க்ஸ் கிவிங் பண்ண போகும்போது என்ன சொன்னீங்க? வாயில் நல்லா வருதா? எனக்கு கூட தான் உங்களை பார்த்தா வாயில் நல்லா வருது. ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க, அடுத்தவங்களோட மனசு புண்படுத்த மாதிரி பேசக்கூடாது, நம்ம ஒரு கொள்கை கூட்டம், மற்றவங்கள மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் பேசாமல் இருக்கேன். எனக்கு கூட வருது, உங்களை பார்த்தா வாயில் நல்லா வருது. மேகதாது விஷயம் பற்றி பேசுறதுக்கு துப்பு கிடையாது, ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு துப்பு கிடையாது, வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க அதை பற்றி கேட்குறதுக்கு துப்பு கிடையாது, தமிழ் தேவாலயத்தை 3வது இடத்துக்கு போயிடுச்சு அதை பற்றி பேசுறதுக்கும் துப்பு கிடையாது. ஆனால் திமுக எதிர்ப்பு அரசியல்ன்றதை மட்டும் ஒரு நோக்கமாக வச்சுட்டு எந்த மேடை ஏறினாலும் ஸ்கிரிப்டை ஒன்று எழுதிட்டு வந்துட்டு திமுக அது திமுக இது அப்படின்னு சொல்லிட்டு டைமிங்கில் பேசுகிறன்ற மாதிரி காமெடி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னது ஸ்டாலின் சார் என்ன சொன்னீங்க, உங்களை பார்த்து எப்படி அப்பான்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு வாய் கூசாமல் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கல்ல. அப்பாவை அப்பான்னு தானே கூப்பிடுவாங்க, வேற என்ன கூப்பிடுவாங்க? இல்லைனா இப்படி சொல்லணுமோ, எனக்கு எங்கள் வீட்டுக்காரை விட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர் உண்மையாகவே எல்லாருக்கும் அப்பாவாக தான் இருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள் அந்த மாதிரி, அந்த திட்டத்தினால பயனடைஞ்சவங்கள் அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணார் அப்படின்னு தெரியல அப்படின்னா கோ அண்ட் சர்ச் ஆன் கூகுள், அப்படியாச்சும் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த டைலாக் ஒன்று சொல்லுவீங்கள்ல, உச்சத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சின்ன வயசில் போகும்போதே அவர் அரசியல் உச்சத்தை பார்த்தவர். உங்களுடைய வயசு தான் அவருடைய அரசியல் அனுபவம். சினிமாவில் வேணால் உங்களை தளபதின்னு கூப்பிடலாம், ஆனால் அரசியலை என்றும் ஒரே தளபதி திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்.